சைஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி உள்ளே வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு சரியாக வந்ததுன்னா அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் ஆனால் என் கால் குட்டி அதுவும் ஓகே. ஆனால் ஷூ சைஸ்க்கு கரெக்டாக ஒட்டணும்ல. அதனால் ஷூ சைஸ் தான் நம்ம இப்போ அளந்துட்டு அதுக்கேற்ற சைஸான்னு பார்க்கணும். அதனால் அதுக்கேற்ற சைஸான்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக இதை கட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப இதே மாதிரி ஒர்க்காக பண்ணிகிட்ருக்க மாட்டேன். அப்புறம் கடுப்பாயிடும், தூக்கி போட்டுருவேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹை ஹீல்ஸு, பாயிண்டட் ஹீல்ஸ்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சின்னதுலேருந்தே நான் அப்படி தான் போடுவேன். ஆனால் ஒரு டைம் கூட கீழே விழுந்தது கிடையாது. இது தடுக்கி இது ஸ்லிப் ஆகி போடும்போது ரொம்ப கான்ஷியஸாக நடப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹை ஹீல்ஸு, பாயிண்டட் ஹீல்ஸு எல்லாம் போட்டால் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். நார்மல் ஃப்ளாட் ஸ்லிப்பர் போடுறத விட இதை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போட்டு நடக்கிறதுக்கு. ஆனால் வந்து எங்கள் ஐயா வந்து திட்டுவார். ஏன் நீங்களே ஹைட்டாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஷூ இப்படி வாங்கி போடுறீங்க, இன்னும் ஹைட்டாலாம் தெரிவிங்க, இப்படிலாம் நீங்கள் போடக்கூடாது அப்படி இப்படி திட்டுவார். நான் வந்து கேட்க மாட்டேன், இப்படி தான் வாங்கி போடுவேன். இந்த இதில் ஃபுல்லும் பிளாக்கு பீட்ஸில் கோல்டு கலர் வச்சு கோல்டு ஹார்ட்டின் மாதிரி தொங்குதா, அது வந்து ராபின் ஊதா மாதிரி அடிக்கிற ஊதாவில் தொங்குச்சு இந்த டாலருமே. அப்புறம் தான் பார்த்தேன், என்னடா இது இப்படி தொங்குது. சரி இது ஆனால் என் சைஸே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், காலுக்கு செருப்பு வாங்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற செருப்பு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு சொல்வாளுங்க. கால் கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ள செருப்பை வாங்கி போடக்கூடாது அப்படின்னு. எனக்கு இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே எனக்கு அது தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா நான் என் சைஸ்க்கே வாங்கி போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பெரிய சைஸ் உள்ள செருப்பை நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லுவாளுங்க. அது எதுக்காக அப்படி சொல்கிறாளுங்கன்னு எனக்கு தெரியல. அது செருப்பை வந்து அந்த மாதிரி போடக்கூடாது, நம்ம கால் சைஸுக்கு ஏற்ற செருப்பு தான் போடணும் அப்படின்னாலுங்க. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்காக அடுத்துலேருந்து நீங்கள் வேறு எனக்கு செருப்பே வந்து இப்போ வாங்குறதுக்கு வேலையே கிடையாது. இருக்கிற ஷூவை எக்ஸசைஸ் பண்ணுற ஷூவை வந்து அது அடித்து இதாகிடுச்சின்னா